எதற்கெல்லாம் கண்ணீர் வடித்தீர்களோ, பிள்ளையினுடைய காரியத்துக்காக சஞ்சலத்தோடு வியாகுலத்தோடு உள்ளம் உடைக்கப்பட்டு கண்ணீர் வடித்தீர்கள் அல்லவோ, அவர் சொல்லுகிறார், உன் பிள்ளையை நான் பார்த்து கொள்வேன், அந்த திருமண காரியத்தை நான் நடத்தி வைப்பேன், அவனுடைய கீழ்ப்படியாமையை நான் மாற்றுவேன், பிள்ளையின் மதுபான பழக்கத்தை நான் மாற்றுவேன், மாம்சத்தின் கிரியைகளை நான் மாற்றுவேன், உன் பிள்ளையை நான் நல்வழியில் நடத்துவேன். நீ சஞ்சலப்பட தேவையில்லை, நீ வருத்தப்பட தேவையில்லை, நீ வியாகுலப்பட தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கி குடும்பத்தில் அநேக காரியங்கள் சத்ருவானவனால் தடைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை சத்ருவானவன் தடைப்படுத்தி நம்மை வியாகுலப்பட வைத்து கொண்டிருக்கிறான், சஞ்சலப்பட வைத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அழுகையை பார்த்து சத்ருவானவன் சிரிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்தில் நீ அழுதாய் அல்லவோ, என்னுடைய சமூகத்தில் இருந்து கொடுத்தாய் அல்லவோ, என்னுடைய சமூகத்தில் ஜெபித்தாய் அல்லவோ, நான் உன்னை சும்மா விடுவதற்கல்ல மகளே, நான் உன்னை சும்மா விடுவதற்கல்ல மகனே, உன் கண்ணீரை துடைப்பேன், உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சத்துருக்களை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.